ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஒரு பியூட்டிஃபுல் குர்த்தியோட ரிவ்யூ, அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஒயிட் கலர் ஸ்டட்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் our டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நாம் இந்த பிரிண்டட் ஒர்க் அனார்கலி குர்த்தியோட ரிவ்யூவை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதோட ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவோட எண்டிங்கில் ஒரு பிங்க் கலரில் பைப்பிங் ஒர்க் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்லீவை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக நமக்கு அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டட் ஒர்க் வந்து நம்ம வாஷ் பண்ணாலுமே போகாது. க்ளோஸில் காமிக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எந்த மாதிரியான டிசைன் அப்படின்னிங்கன்னா, ஃப்ளோரல் டிசைனில் பிங்க் கலர் ஃப்ளோரல் வித் க்ரீன் கலர் லீஃப் மோட்டிவ் டிசைனில் ஒரு கலம்காரியான பிரிண்டட் ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு நாம் அப்பர் பார்ட் ஆஃப் த குர்த்தியை பார்க்கலாம். அப்பர் பார்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேம் ஃப்ளாரல் ஒர்க் ரீட்டைன் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்பர் கட் குர்த்தியில் அந்த கட்டு வந்து எக்ஸ்போசிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்ட் சைஸில் அதை கிராப் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன். பர்ஃபெக்ட் சைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஃபர்கெட். அடுத்தது நெக்கை பொறுத்த அளவுக்கும் ஹை நெக்கு கொடுக்காம நல்ல ஃபோல்டபுள் மாதிரியான ஒரு காலர் நெக்கை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. சென்டர் பார்ட்டை ஹைலைட் பண்ணுற விதமாக ஒரு 4 பட்டன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம லோவர் பார்ட்டை பார்க்கலாம். இது வந்து ஒரு லேயர் கட் குர்த்தி. ஃபர்ஸ்ட் லேயரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு லைட் ஆரஞ்சில் ஒரு சிக்ஸாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைட் பேபி பிங்கில் சிக்ஸாக் டிசைன்ஸ் வர்ற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃப்ளாரல் டிசைனையும் கட் கொடுத்து செகண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் தேர்டு கட்டும் ஃபோர்த்து கட்டும் இதே மாதிரி 4 லேயர்ஸ் மொத்தம் இந்த குர்த்தியில் வந்திருக்குது. ஐ கிராப் திஸ் குர்த்தி mainly for 3 reasons. The first reason is for its pleasant and neat color. The white goes along with the baby pink very well. It creates a subtle look. So I like that color combination. Second, for its design. I like floral design, especially in this kurti they are given a layer cuts floral work. I like it that one. Then the third reason is full flared long gown type of kurti. So it covers all over the body very well. Next we can see its quality. For its quality I will give 5 out of 5. அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிறது. ஃபேப்ரிக்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மெட்டீரியல் தான். ட்ராபேக்னு பார்க்கும்போது இதுக்கு லைனிங் கிளாத் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. பட் டிரான்ஸ்பரன்சியாக கேட்டிங்கன்னா மெட்டீரியலில் சுத்தமாக டிரான்ஸ்பரன்சிங்கிறது இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு திக்கான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் ஃப்ளேர்டு லாங் கவுன் டைப் ஆஃப் குர்த்திங்கிறதுனால இதில் ஓப்பன் கட்ஸ் எதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணலை. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட கோடுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ரீசன்ட் டைமில் நான் சரவணா ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 இருந்தது. நான் இந்த குர்த்தியை 350 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இது 320 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வைஸாகவும் சரி, டிசைன் வைஸாகவும் சரி, இந்த குர்த்தி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மஸ்ட் ஹாவ் குர்த்தியாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். I added my pictures for your reference. See the output results, how it came beautifully. நெக்ஸ்ட் நாம் இந்த அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன் ஃப்ளார் டிசைன் லுக் இயரிங் பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். பேக்கேஜ் வைஸ் பார்க்கும்போது அவங்க க்யூட்டாக குட்டியாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. வாங்க நாம் இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ரிசீவ் பண்ணது இந்த மாதிரியான கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் இந்த இயரிங்ஸை சென்ட் பண்ணியிருந்தாங்க. இயரிங்ஸ் வந்து வித்தின் த பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஐ எம் ஈகர் டு ஓப்பன் தட் ஒன். எஸ், நான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல பிரைட் ஒயிட் ஸ்டோனில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க.
மேலே 3 ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 2 போல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. இந்த ஸ்டட்டோட மேல் பார்ட்டில் ஒரு 3 ஃப்ளார்ஸ் ஒன்று போல் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃப்ளார்ஸுமே தட் ஆர் மேடு வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அலோன். இந்த 3 ஃப்ளார்ஸுக்கு கீழே ஒரு ஒயிட் கலர் பேர்ல் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க இப்போது இந்த ஸ்டட்டோட பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடில் அந்த போல் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு அலாய் மெட்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்டிக் பட்டன் கொடுக்காம ஒரு அலாய் மெட்டல்லையே அதையும் அந்த ஸ்க்ரூவையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைசேஷன் இன் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் அண்ட் போல் கீழே விழ பாசிபிள் இல்லை. ஸ்டோன்ஸ் வந்து அங்கே உள்ள எட்ஜஸால் செக்யூர் பண்ணியிருக்காங்க. போல் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அலாய் மெட்டலால் செக்யூர் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைசேஷன். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ப்ராடக்டோட மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இஸ் டூ ஹை. இட்ஸ் ப்ரைஸ் இஸ் 175 rupees. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா லிட்டில் பிட் நான் வந்து யோசித்து தான் முடிவு எடுப்பேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரியான மீஷோ ப்ராடக்ட்ஸ் பற்றின ஜென்யூன் ரிவ்யூவுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.